அரசு ஊழியர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைக்கு தமிழகத்தை படுபாதாளத்துக்கு தள்ளியதுதான் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசோட சாதனைன்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு. இது குறித்து எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில பணி நிரந்தரம் கோரி போராட்டத்துக்கு புறப்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் ஸ்டாலின் அரசால அராஜக போக்குடன் கைது செய்யப்பட்டிருக்கிறது கடும் கண்டனத்துக்கு உரியதுன்னு குறிப்பிட்டிருக்காரு. எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது பகுதி நேர ஆசிரியர்கள் கோரிக்கையை திமுக நிறைவேற்றும் அப்படின்னு படித்த துண்டுச்சீட்டு இப்போதே தொலைஞ்சிருச்சா அப்படின்னு வினவியிருக்காரு. சிறை நிரப்பும் போராட்டம் செய்யும் அளவுக்கு பகுதி நேர ஆசிரியர்களை இந்த திமுக அரசு தள்ளியிருப்பது வெக்கக்கேடானதுன்னு குற்றம் சாட்டியிருக்காரு. வாய்க்கு வந்ததை வாக்குறுதி அளிச்சுட்டு அனைத்து தரப்பு மக்களையும் ஏமாத்தி அவங்கள தெருவுல போராட நிறுத்தியதோட மட்டும் இல்லாம அரசு ஊழியர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைக்கு தமிழகத்தை படுபாதாளத்துக்கு தள்ளியதுதான் ஸ்டாலினோட ஃபெயிலியர் மாடல் சாதனைன்னு எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணிருக்காரு. கைது செய்யப்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் எந்தவித சட்ட நடவடிக்கையுமே இல்லாம உடனடியா விடுதலை செய்யப்படணும் அப்படின்னும் ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு வலியுறுத்தி இருக்காரு. ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவரை தாக்கிய நபர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொண்டிருக்காரு.